நம் குடும்பமே சில நேரம் கைவிட சூழ்நிலையில அந்த நேரத்துல நாம் புலம்பிக் கொண்டு இருக்காமல், மனிதரை தேடி போகாமல், மனிதர் யாராவது உதவி செய்வாங்க, அவங்க உதவி செய்வாங்க என்று நினைக்காம பிதாவை நோக்கி, நாம் தேவனை நோக்கி நாம் அறிக்கை செய்யும் போது அவர் நம்முடைய வாழ்க்கையில செழுமையும் ஆசீர்வாதத்தையும் மேன்மையும் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இதுதான் இந்த வார்த்தையின் தியானம். நம் தேவன் சிலுவையில கற்றுக் கொடுக்கிற பாடம் இது. எந்த சூழ்நிலையில நம்ம தவிக்கிற நிலைமையில, தத்தளிப்பின் வேலையில நாம தேவனை நோக்கி மட்டும்தான் பார்க்கணுங்கிறதுக்காக இந்த சிலுவையில நம்ம ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிற பாடம் இதுவே. அப்போ அவர் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டே அப்படின்னு கேட்கும்போது அவர் கைவிட்ட சூழ்நிலை இல்லை. நம்மளுக்காக அவர் நம் மேல் வைத்த அன்பு, மிகுதியான அன்பினால நம்மேல் வர கோப ஆக்கினை எல்லாம் அவர் மேல் சுமந்து கொண்டார் இல்லைங்களா? இப்ப நம்ம எத்தனை பாவம், நம்முடைய பாவம் மாத்திரம் இல்லை, நம்ம குடும்பம், நம்முடைய முன்னோர்கள் வழி வழியா வந்த பாவம் எல்லாம் அவர் சுமந்து தீர்த்துட்டார். இனிமேல் நாம பாவம் செய்யாம தேவன்கிட்ட அறிக்கையிட்டு, நம்ம தெரிஞ்சும் தெரியாம இப்பவும் பாவம் செய்வோம், ஆனா நம்மளுக்கு தெரியாது. ஆனா அதுபோல் எப்பவும் ஜெபிக்கிறவளா தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் பிதாவு கூட தான் இருப்பேன். பிதாவுடைய வார்த்தை தான். அவர் மனுஷனா பிறந்த போதும் கூட வேதம் வாசிக்கிறவராய் ஜெபிக்கிறவராய் எப்போ இருந்தார் இல்லைங்களா? அவருக்கு வல்ல